அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ எவரிபடி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம மதுரை ஸ்டைலில் சூப்பரான காரஞ்சாரமான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக காரஞ்சாரமாக இருக்கும். இது நம்ம ஒயிட் ரைஸ்க்கு, பிரியாணிக்கு, தேங்காய் பால் சாதத்துக்கு, நம்ம சப்பாத்தி, புரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கலரே மாறி போச்சு அந்த சாத்துக்குடியோட கலரு. அதையும் ஜூஸ் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிச்சுட்டே வேலையை பார்ப்போம். வாங்க, இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிக்கலாம். சோம்பு தாளித்து அது சோம்பு பொரிஞ்சு வரப்பே பார்த்திங்கன்னா நறுக்கிய பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிடணும். நம்ம ப்ரௌன் கலரில் வதக்கிறது தான் நம்ம அந்த கிரேவிக்கே நம்ம டேஸ்ட் கொடுக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைச்ச வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், நல்லா ரெண்டும் வதங்கி ப்ரௌன் கலராக வர்றப்ப தக்காளியை போட்டு தக்காளி மாற்றிடுறது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டே இருக்கணும். தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வர்றப்ப 1.5 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, நம்ம கரம் மசால் பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி மிளகாய் இந்த 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் கலர் வர்றதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். வதக்கி அந்த மிளகாய் பொடி வதங்கி இந்த பாருங்கள் பொடியெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப தயிர் 1 கப்பு ஊற்றி வதக்கணும். இது சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், நம்ம வதக்கிறது தான் டேஸ்ட்டே எடுப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கழுவி வச்ச சிக்கன் 1 கிலோ சிக்கன் வாங்கினதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். 800 தடவை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலான்ட்டு மிச்சம் அந்த கொழுப்போடு சேர்ந்து இருக்கிற சிக்கன் பீஸ்க்கெலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் எப்போயுமே வெட்டி வாங்குவேன். அது பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு தண்ணியும் ஊற்றலை, சிக்கன் தண்ணியும் நம்ம தயிர் ஊற்றுனது தான் அப்படியே வருது. அடி எதுவும் பிடிக்கலை. இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியதான், நம்ம இன்னும் நாளைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அழகாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பஞ்சு போல் வெந்துருச்சு. காரணம் நம்ம போட்ட இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டும் அந்த தயிர் தான். சிக்கன் சூடு இல்லையா, வெயில் காலம், அதனால் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அழகாக மேலே ஊற்றிக்கிட்டு அந்த மிளகு பொடியை தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் பஞ்சு போல் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினாவை நறுக்குன அதை அழகாக தூவி விட்டு மூடி போட்டு மூடி தம் வச்சு இறக்கினோம்னா ஆஹா, சூப்பரான காரச்சாரமான மிளகு சிக்கன், அதாவது பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ஆஹாஹா சூப்பராக இருந்தது.